பருந்தெனவே ஊர்மேயும் ஆரியத்தை ஈரோட்டின் சீர்கெழுத்தால் கூர்ந்தளிப்பார். சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. சிந்து பேரு அந்த காலம் இவர் பாடுவார் எம்கேடி. பதனமே சந்திர பிம்பமோ காதிர் ஒளி பாவாவே உங்கள் தர்கா வாசல் அருகே வந்திருக்கின்ற இந்து முஸ்லிம் கிறிஸ்துவ சோதர சோதரிகளின் நல்வாழ்விற்காக 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 இறைவனிடம் கையேந்துங்கள். சொல்றேன், கோச்சிக்க மாட்டீங்களே, சும்மா சொல்லுங்க அண்ணே. நீங்க இஸ்லாமியர், 1000 இருந்தா நீங்க இஸ்லாமியர். துளுக்கே என்னடா வந்து இந்து மத தர்மத்துக்கு தேவாரத்துக்கு வந்து இது பண்றேன் அப்படின்னு. அதனால தயவு பண்ணி நீங்க பாசிட்டிவ் மட்டும் சொல்லுங்க. சரிகா பதா நீசா சனிதபகாரிசா பூபாலம் நாகம் மங்கையர் கரசி வளவர் கொண்பாவை வரிவளை கைமட மாணி அங்கையர் கண்ணி தன்னோடு அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே ஆலவாயாவதும் இதுவே இதுவே. தமிழா நீ பேசுவது தமிழா. இது சிவரஞ்சனி ராகம். அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்று அழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்று அழைத்தாய், என்னடா தந்தையை டேடி என்று அழைத்தாய், இன்னுயிர் செந்தமிழை கொன்று தொலைத்தாய். தமிழா நீ பேசுவது செந்தமிழா. அது ஒரு 100 ஆசை மனசுக்குள்ள இருக்கு, என்னைக்கு நிறைவேறும் தெரியல. வண்ண வண்ண லீலி மலர் அன்னை மறி நீயே ஆரோக்கிய தாயே, கண்ணல் சுவை தேனமுதே கன்னிமரியாயே. ஐயா, நீங்க இந்த நாகூர் போன உங்க அனுபவத்தை சொன்னீங்க. ஆமா, நாகூர்ல இருந்து சொல்லுங்க. 2008 அப்போ நான் ஒரு தமிழ் இசை டெமோக்காக, அதாவது மதுரையில் பெர்னாண்டஸ்னு ஒரு ஹார்மோனிஸ்ட்டு, மதுரை விஸ்வநாதன் பேர் வாங்கினவர், பெரிய ஹார்மோனிஸ்ட்டு. அப்புறம் ஒரு பாலன் ஒரு மிருதங்க வித்வான், அவர் பிராமின். அவர் ஆனால் ரொம்ப சாதாரணமாக தான் நம்ம மாதிரி தான் இருப்பார். ஜாதி மதம் கடந்த ஒரு சில பேர் இருப்பாங்க. அவர் நானும் அவரை புக் பண்ணுறதுக்காக போகிறோம். போனால் மதுரை ஜமீலுதீன் பாயின்னு ஒருத்தர், அஸ்ரஃப் கான் ஒருத்தர். இந்த அஸ்ரஃப் கான்கிறவர் மதுரை வானொலியில் அசோக்குங்கிற பேரில் வேலை பார்க்குறார். அவர் இந்த ஜமீலுதீன் பாயும் நாகூர் தர்காவில் பாடக்கூடிய பாட்டை பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் போய் தேதி கேட்கும்போது, அப்பா ராஜா என்னை மகன் தான் கூப்பிட்டாரு. எல்லா பாடகரையும் வைவார் அவர். உங்களை வேணா படி அளக்குறாங்க, அவங்கள வையாதீங்க அப்படிமே. ஒரு பேரும் சுதி சேர மாட்டேங்கிறாங்கப்பா. நான் அந்த சின்ன வயதில் ஐயர் வீட்டில் வளரும் போதே அந்த ஐயர் எனக்கு கீர்த்தனை சொல்லி தருவார். ஒரு ராகக்குரிய கீர்த்தனை தியாகராஜ சுவாமி இயற்றியது தெலுங்கில். அதுக்கு உண்டான ராகத்துக்குரிய சினிமா பாட்டை நான் அப்பயே கண்டுபிடிச்சி விடுவேன் 8 வயசில். மனசு நில்ப சக்திலேக போதே மதுர கண்ட விருலபு, தியாகராஜ கீர்த்தனை. என்ன ராகம்னா ஆபோகி ராகம். சரிகமதசா சதமகரிசா. கலைக்கோவில்ங்கிற பாடம் அன்னைக்கு திரைப்படத்தில் பாலமுரளி கிருஷ்ணாவும் சுசிலாமா பாடினது. தங்க ரதம் வந்தது வீதியிலே. இந்த கீர்த்தனை பல்லவி பாடுறேன், அடுத்த அனுபவி பாடுறாங்கிறார். தங்க ரதம் வந்தது வீதியிலே, ஒரு தளிர்மேனி வந்தது தேரினிலே, மரகத தோரணம்
அசைந்தாட அப்படிங்கிறேன். படுவா கீர்த்தனை பாட சொன்னா சினிமா பாட்டா பாடுற அப்படிங்கிறார் அந்த ஐயர். ஐயர் மனைவி 2 பேர் மூத்தவங்க. குழந்தை நன்னா பாடுறான், ஏன் வயிறேல் ஏன் சத்தம் போடுறீங்கிறான். அபிஷ்டு சினிமா பாட்டா பாடுறான்டி, கீர்த்தனை கட்டி பாடுறான் அப்படிங்கிறாரு. நாங்கள் வந்த உடனே என்ன ராகம் கண்டுபிடிக்கிறான் பாரு, அருமையா கண்டுபிடிக்கிறான்டி, ஏன் முன்னாடி பாராட்ட மாட்டார் ஐயர். ஒரு சில பிராமணங்க நம்ம பாரதியார் மாதிரி மதம் தாண்டி இருப்பாங்க. அவர் ஐயர், ஆனால் சௌராஷ்டிரா அவருக்கு சொல்லிக் கொடுத்தார் மிருதங்க வித்வான் அனுமதின்னு சொல்லி. அவர் பஜனைக்கெல்லாம் கூட்டிட்டு போவார். அங்கேயே போய் நம்ம பஜனை, அன்னைக்கே பஜனைன்னா ஒவ்வொரு கோவில்லையும் ஒரு குறிப்பிட்ட கிழமை அன்னைக்கு ஹார்மோனியம் மிருதங்க வச்சுக்கிட்டு பாடிட்டு இருப்பாங்க. அந்த காலம் எம்கே தியாகராஜ அவர் பாட்டிலேருந்து நடைமுறை பாட்டு வரைக்கும் எஸ்பிபி பாட்டு வரைக்கும் பாடிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நான் எனக்கு அந்த பாட்டு பூரா அத்துப்படி எம்கேடி பாடத்தை கூட்டி போவார். சின்னப்பான் 2 பேரும் அன்னைக்கு அவங்க தான் பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க. அவர் சிவாஜி எம்ஜிஆர் மாதிரி அன்னைக்கு சூப்பர் ஸ்டார். இப்படி பாடுறான் பார்த்தியா எம்கேடி, என்ன ராகம் அப்படிம்பார். இப்போ இந்த கிருஷ்ணா முகுந்தா முராரே ஜெய கிருஷ்ணா முகுந்தா முராரே, இதான் நவரோஸ் ராகம் அப்படிம்பார். இந்த நவரோஸ் ராகத்துக்கு நம்ம தேவாரத்தில் கொல்லி கவானம் இந்த மாதிரியெல்லாம் பேர் இருக்குது, தமிழ் இசையில் பேர். அதை நான் கேட்டேன், ஏண்டா ஒரு 2 பேருக்கு எப்படி ஒரு ராகம் வரும், தனித்தனி ராகம்லாம் வரும் அப்படின்னு தஞ்சை அரண்மனையில் போய் கேட்டேன். பூரா ஓதுவாராக உட்காந்துருக்காங்க. அது நடத்தின ஒருத்தர் பேராசிரியர் நல்ல சிவங்கிறவர் தனியாக கூப்பிட்டார். ஒரு பெரிய நாற்காலி வீட்டு போய் உட்கார வச்சார். இதில் எங்கே உட்காந்துருக்கீங்க தெரியுமான்னார். தெரியலைன்னு. உங்கள் வாத்தியார் சேர் உட்காந்துருந்த நாற்காலினார். பார்த்தேன், கிருபானந்த வாரியாரா? ஆமாம் அப்படின்னார். அவர் வந்தால் இதெல்லாம் உட்காருவார். 120 கிலோ இருப்பார் வாரியார், அதில் தான் உட்கார முடியும். உனக்கு சொல்கிறேன், கோச்சிக்க மாட்டீங்களே, சும்மா சொல்லுங்க அண்ணே, நீங்கள் இஸ்லாமியர், 1000 இருந்தால் நீங்கள் இஸ்லாமியர், பிற மதத்தில் இருக்க ப்ளஸ் மட்டும் பேசுங்க, பாசிட்டிவ் மட்டும் பேசுங்க, நெகட்டிவ் பேசிடாதீங்க. என்ன இப்போ உதாரணமாக இந்த நம்ம ஒரு தேவார பாட்டு பாருன்னு வச்சிங்களேன். அன்னைக்கு ராணி மங்கையர்க்கரசி கூப்பிட்றாங்க திருஞான சம்பந்தரை. நம்ம திருவாப்புடையார் கோயிலில் தங்குறார், வடகரையில் இருக்குது. அதிகாலை ஒரு 4 மணிக்கு எதிர்த்து பார்க்குறாரு. நீ பார்த்தா அந்த 4 கோபுரமும் லேசாக தெரியுது. அந்த சுமார் ஆஹா சரிகா பதா நீசா சனிதபகாரிசா பூபாலம் ராகம். மங்கையர்க்கரசி வளவர் கொண்பாவை வரிவளை கைமட மாணி பங்கையர் செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவே பணி செய்து நாள்தோறும் பரவே பொங்கழலுருவன் போதநாயகனால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர்கண்ணி தன்னோடு அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே ஆலவாயாவதும் இதுவே இதுவே. நம்ம டிஆர் போட்டிருப்பாரு பாட்டு இதே ராகத்துல. ஒரு பொன்மானை நான் காண தகுதினதோம், ஒரு அம்மானை நான் ஆட தகுதினதோம், சதங்கையிட்டாள் ஒரு மாது சங்கீதம் நான் பாட பப்பகபத்தத பப்பகபத்தத பதாபகபதத கதபத சரிகபத நித பூபாலம். பூபாலம் ஒரு கூட்டம் சொல்றான், இது பூபால ராகங்கிறான். இதே கர்நாட்டில் 100 கூட்டம் சொல்றான், பூபாலம் கிடையாது பவுலிங்கிறான். தேவாரம் பாடுறவங்க என்ன சொல்றாங்க, புறநீர்மை பண்கிறாங்க. தமிழிசை ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க, புறநீர்மை பண் கிடையாது, புறநீர்மை பண்ண வேற ராகம் சிவரஞ்சனி. சரிகா சரிகு சரி சரிக சாரிக பத சா சதப கரிசா. இந்த சிவரஞ்சனி சிவரஞ்சனி தமிழானி
பேசுவது தமிழா. இது சிவரஞ்சனி ராகம். அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்று அழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்று அழைத்தாய், என்னடா தந்தையை டேடி என்று அழைத்தாய், இன்னுயிர் செந்தமிழை கொன்று தொலைத்தாய், தமிழா நீ பேசுவது செந்தமிழா. சிவரஞ்சனி ராகம் அப்படின்னு யார் சொல்றா? ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அப்போ ஒரே இசைய ஒருத்தன் பூபாலங்கிறான், ஒருத்தர் பவுளி ராகங்கிறான், ஒருத்தர் பொருநீர்மை பண்ணுறாங்க, ஒருத்தர் சிவரஞ்சனிங்கிறாங்க. என்னையா இதை சொன்னேன், இவ்வளவு கருத்து வேறுபாடு இருக்குன்னு சொன்னேன். அதான் சொன்னார் அவரு, நீங்கள் இஸ்லாமியர், நீ கருத்து வேறுபாடுன்னு சொன்னால் எல்லாம் அவங்க மேலே கோவிச்சுக்குவாங்க, நீங்கள் முஸ்லீமு, துளுக்கே என்னடா வந்து இந்து மத தர்மத்துக்கு தேவாரத்துக்கு வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு, அதனால் இது தயவு பண்ணி நீங்கள் பாசிட்டிவ் மட்டும் சொல்லுங்க அப்படின்னாரு. இதை முதல் நான் மெட்டு போட்டு பாருனேன், அப்புறம் புஷ்பவனை இதே மெட்டில் பாடினார். நிறைய பேருக்கு நான் மெட்டு அமைச்சு கொடுத்துருக்கேன். அது நான் நாகூருக்கு வரேன். வரும்போது என்ன அப்படின்னா, இவர் இங்கே பெர்னாடே சொல்கிறாரு, ராஜாமது நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களா? இருக்கீங்க, நாகூர் போகலாமா? போகலாம் அப்படின்னு போனால் இங்கே நாகூரில் இவங்க 3 பேர் ஆள் 2 பாட்டு பாடிக்கிட்டாங்க. தபேலா மாஸ்டர், இவர் பேர் பெர்னாண்டஸ். 2 பேர், எந்த இசையும் கிடையாது, பக்கவாதியும் கிடையாது. அவர் பேர் பாஷா, இவர் பெர்னாண்டஸ். 4 கட்டை அப்படின்னு பர்றா, 3 கட்டை என்ன இருக்குது, ஒரே ஒரு தபேலா வச்சுருக்கார். 5 கட்டை பர்றா என்னாரு, 5 எப்படி சேரும், 3 கட்டை, அப்போ 6 வை பர்றா அப்படின்னாரு. ஏய் 3 6 சேரும் இல்லையா, மதியம் தானையா வையா அப்படின்னு. 6 சேரும் பாடணும்ல, நான் பாடுறேன், நாடகத்தில் 5.5 கட்டைக்கு பாடுறேன், மேடையில் போகிறேன் 5.5 வேணாம், 5 பாடுறேன், 6 போட மாட்டேன் நான் வைய அப்படின்னு. அப்போ அந்த ஊர் பெருந்தலைவர் அந்த ஊர் அவர் என்ன பண்ணுறாரு, என்ன இருந்தாலும் 6ங்கிறான், 425 3 கட்டை தானே பாடுறாரு அப்படிங்கும்போது உள்ளே இருந்து என் நண்பர் ஒருத்தர், கரூர் அலிபாபான்னு பேர், கரூர் நடிகர் சங்கத்தில் அவர் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கார், ஏஜென்ட் வேறு. பாய் சலாம் அலைக்கும் பாய் அப்படின்னார். அலைக்கும் சலாம் ரஹமத்துல்லாஹி பரக்காத்துன்னு. நான் கொண்டை கட்டியிருக்கேன் அந்த சமயம், நான் 2008 பெரிய கொண்டை கட்டி உட்காந்துருக்கேன். இங்கே வாங்கன்னு கூப்பிட்டார். என்ன இருந்தாலும் அலைக்கும் சலாம்ங்கிறான். நம்ம ஆளுகெல்லாம் ஐயரா, ஐயர் இல்லைங்க, ஐயர் வீட்டில் வளர்ந்தவர் நம்ம பாய் தான். அப்புறம் ஐயர் வீட்டில் வளர்ந்தாருங்கிற. ஆமாம், அப்போ நம்ம பாட்டெலாம் பாடுவாரா? நம்ம பாட்டும் பாடுவார், அல்லா மேலையும் பாடுவார், அல்லா மேலையும் பாடுவார். என்னையா சொல்கிறேன்னார். வேளாங்கண்ணி மாதா மேலையும் பாடுவார், சிக்கல் முருகன் மேலையும் பாடுவார். யாருனார். தொண்டையை தூக்குனா தர்கா நகர்ந்துருங்க அப்படின்னா பார்த்துருவோன்னாங்க. அப்போ என்னுடைய இது வந்துச்சு, டக்குன்னு 6 கட்டை வைக்கவும். பெர்னாடு பெருங்கூட்ட மேதை, அவர் மனைவிக்கு பயந்தே மதுரை விட்டு வெளியே கிளம்பாமல் இருந்துட்டார். இல்லை இங்கே போயிருப்பார். ஒரு பாட்டை வந்து நான் அந்த ஆலாபனை பண்ணி தொகைராவோட சொல்லி, அரினி சரிசா நிமம பதா நிரிசா சரிம பதா நீ பகா மகரி சரினி சரிசா நிமம பதா நிரிசா காமரிச நிரிசா. தர்பாரி கனடா ஏற்ற இறக்கம். இது வடநாட்டு ராகம், நம்ம நாட்டு ராகம் கிடையாது. நம்ம ஆளுகள் பாடியிருக்காங்க. அரே காதிரொலி பாவா तुम्हारा दरगाह दरवाजा नजदीक आने वालों सलामत के लिए अल्लाह के पास दुआ करो. காதிரொலி பாவாவே, உங்கள் தர்கா வாசல் அருகே வந்திருக்கின்ற இந்து முஸ்லீம் கிறிஸ்துவ சோதர சோதரிகளின் நல்வாழ்விற்காக 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 இறைவனிடம் கையேந்துங்கள். அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. கணக்கு போட்டாங்க. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவள், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவள், இன்னல் பற்றி எழுங்குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன், அல்லல் துன்பம் துயரங்களை கிள்ளி எறிபவன். அப்படி மேல கொண்டு வரேன். ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன்,
அல்லல் துன்பம் துயரங்களை கிள்ளி எறிபவன், ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன். மேலுங்களை அல்லல் துன்பம் துயரங்களை கிள்ளி எறிபவன், பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன், பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவன். அல்லல் படும் மாந்தர்களே அயராதீர்கள், அல்லாவின் பேரருளை நம்பி நில்லுங்கள். அவனிடத்தில் குறையனைத்தும் சொல்லி காட்டுங்கள், அன்பு நோற்று தருக என்று அழுது கேளுங்கள். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. தேடும் நேயர் நெஞ்சங்களில் குடியிருப்பவன், தேடாத மனிதருக்கும் உணவளித்தவன். தேடும் நேயர் நெஞ்சங்களில் குடியிருப்பவன், தேடாத மனிதருக்கும் உணவளித்தவன். தேடும் நேயர் நெஞ்சங்களில் குடியிருப்பவன், தேடாத மனிதருக்கும் உணவளித்தவன். வாடும் இதயம் மலர்வதற்கு வழிவகுத்தவன், வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன். அலை முழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன், அலையின் மீதும் ஆட்சி செய்பவன். தலைவணங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன், தரணியெல்லாம் நிறைந்து நிற்கும் மகாவல்லவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள். போலோ நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர். ஆமா, முருகன் பாட்டா? சரி. சில டெமோவில் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இந்த பாட்டு பண்ண புரியாது. இப்போ உதாரணமா இப்ப நீங்க இருக்கீங்க, இதே ராகத்துல ஜேசாஸ் எப்படி பாடியிருப்பார்? கல்யாணத்தே நிலா காய்க்காத பால் நிலா, நீதானே வானிலா என் காதல் கண்ணிலா, ஆகாயம் மண்ணிலா. கல்யாணத்தே நிலா காய்க்காத பால் நிலா, உன் பாடல் தேனிலா தெய்வீக பாடலா, தேன் சிந்தும் கூடலா உன் பாடல் எண்ணிலா. சங்கீதம் பாட்டிலா நீ பேசும் பேசிலா, ஆகாயம் வெண்ணிலா வாவானிலா. கல்யாணத்தே நிலா. எஸ்பி பாடினார்னா, மலரே மௌனமா மௌனமே வேதமா, மலர்கள் பேசுமா பேசினால் மோசமான்பே மலரே. இது கர்ணன் ஜானகியும் எஸ்பியும் பாடினது. கூட மேல கூட வச்சு குடலூர் போறவளே, ஒத்தையிலே நிக்கிறேனே இது நியாயமா, உன் கூட நாவாரே ஒரு வாரமா, தானானே நானானே 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 நா, நீ இல்லேன்னு சொன்னாலே போவேனே சேதாரமா. தர்பாரி காணல. ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன், சொல்லடி அவனுக்கு நான் சலாம் அலைக்கம் போடனு. நையாண்டி பாட்டு மாதிரி தெரியும், ஆனா தர்பாரி காண ராகம். பாடல் எந்த பாட்டு என்ன ராகம் இருக்குன்னு தெரியாது. முருகன் நானா போட்ட பாட்டு. இந்த அருணகிரி வந்து நம்ம அருணகிரி முருகா, இந்த உலகம் இல்லைங்கிற மாயை உலகம். இன்னைக்கு இந்த இடம் எனக்கு சொந்தம், அந்த இடம் எனக்கு சொந்தம், அந்த இடம் எனக்கு சொந்தம்மா. அது ஆமா, அவங்க சொன்னம்மா. செத்து போனா அவன் தத்த நெருக்கி போயிடுவான் இல்லையா? அப்ப இந்த உலகத்துல நிட்டையே என்னை இப்போ பொறுக்க மாட்டியா, மன்னிக்க மாட்டியா? உன்னோட 12 தோல் இருக்கு, என்னுடைய சொல்லை ஏற்று வச்சுக்க மாட்டியா? அதில் அந்த மாதிரி அர்த்தத்தில் அந்த அமைச்சேன். சிந்து பேரி ஒரு சினிமா படிச்சோன்னா தெரியும்.
பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா. என் மூத்தன்ப டிஎம்எஸ் பண்ணது மதுரை வந்தா கூப்பிடுவார். எத்தாள் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துள் உன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள், அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. சிந்து பேரு அந்த காலம் இவர் பாடுவார் எம்கேடி. பதனமே சந்திர பிம்பமோ மலர்ந்த சரோஜமோ, சிவகங்கிற படத்துல வதனமே சந்திர பிம்பமோ மின்னும் மோகன கொடிடையாள், அன்னமோ மடப்பிடி நடையாள். அந்த மாதிரி ஒரு சிநேகிதி கூட உட்காந்துருப்பா. யார் மேல பாருன்னு அப்படின்னு பாவ, மீனாட்சி மேல பாருன்னு, இல்லை என் மேலதான் பாருன்னு. அந்த மாதிரி சிந்து போயிருது. இப்ப டிஎம்எஸ் சந்திரபாபு பாடுவாங்க. இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி, நாம ஒன்னாயிருக்கணும் அண்ணாச்சி. ஹாய் தாங்க நக்கடி 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 தாங்க. இது 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 சிந்து பைரவி. பரிகரையும் பாடுவார். என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் விரிந்து கொள்ளும். நம்ம அம்மா சித்ரா, ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, நம்பிக்கை நிச்சயம் வேண்டும் நம் வாழ்விலே, இரவானால் பகலொன்று வந்திடுமே. இல்ல சிந்து பைரவி இந்த இதுல போட்டேன். இல்லே எனும் மாய்கையில் இட்டனே இந்த பொல்லே நறியாமை பொறுத்திலையோ, முருகா மல்லேபுரு பன்னிரு வாகுவில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே, என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே. முருகன். ஆமா, அந்த அருளானந்த ஒரு நாடகம் இருக்கு. அந்த இந்த கடற்கரை ஓரம் அந்த அரிசி தான் போடுவாங்க, ஓரியூர் அந்த அந்த அவங்க தான் போடுவாங்க. அங்கே தான் அவர் சமாதி அடங்கியிருக்காங்க அருளானந்தருங்கிறவர். இந்த தடியத்தேவனுங்கிறவன் கிறிஸ்டியனா மாறிடுறான். அது அந்த சமயம் என்ன பண்ண மாதா மேல பாடுவான். அன்னையாய் அருளமுதாய் நல்லாசானாய் அருமருந்தாய் விண்ணவர்க்கு அரசியாய் மண்ணுயிர்க்கெல்லாம் மாதாவாய் மாசிலா கன்னியாய் கர்த்தனையின்ற தவமே தவத்தின் உருபயனே என் தாயான அம்மா தாயான அம்மா அம்மா வண்ண வண்ண லீலி மலர் அன்னை மரி நீயே ஆரோக்கிய தாயே கண்ணல் சுவை தேனமுதே கன்னிமரியாயே கன்னிமரியாயே தன்னை இந்த புவி கழித்த இறைவன் திருமகன் உன்னை தாயாக ஆக்கி வைத்தான் தான் பிறக்கும் முன்னமே வண்ண வண்ண லீலி மலர் அன்னை மரி நீயே ஆரோக்கிய தாயே அள்ள அள்ள குறையாத ஆழியம்மா உந்தன் உள்ளம் தித்திக்கும் தேன் மணக்கும் செந்தமிழ் கருணை வெள்ளம் வள்ளலம்மா எங்களை நீ வாழ வைத்த தாயம்மா எல்லையில்லா பேரின்பத்தின் எழில்வாசல் திருவிளக்கே எல்லையில்லா பேரின்பத்தின் எழில்வாசல் திருவிளக்கே வண்ண வண்ண லீலி மலர் அன்னை மரி நீயே ஆரோக்கிய தாயே கண்ணல் சுவை தேனமுதே கன்னிமரியாயே கன்னிமரியாயே தாழாத நோய் கொடுமை ஆளாகி தவிக்கின்ற கோடானு கோடி மக்கள் கொடுமைகளை தீர்ப்பவளே
வேளாங்கண்ணி அமர்ந்த வேதநாயகன் தாயே ஆதாரம் நீ அம்மா ஆரோக்கிய மாதாவே எங்களுக்கு ஆரோக்கியம் தர வாரும் அம்மா அம்மா ஆரோக்கிய மாதாவே அம்மா ஆரோக்கிய மாதாவே அம்மா 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 ஆரோக்கிய மாதாவே என் முன் வாரும் அம்மா. அவன் நோயா இருக்கான். தாழாத நோய் கொடுமை ஆளாகி தவிக்கின்ற கோடானு கோடி மக்கள் கொடுமைகளை தீர்ப்பவளே வேளாங்கண்ணி அமர்ந்த வேதநாயகன் தாயே ஆதாரம் நீ அம்மா ஆரோக்கிய மாதாவே வண்ண வண்ண லீலி மலர் அன்னை மரி நீயே ஆரோக்கிய தாயே கண்ணல் சுவை தேனமுதே கன்னிமரியாயே 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 ஆரோக்கிய மாதா. அங்கிட்டு போனா தேம்பாவணி கிறிஸ்துவ மதம், இங்கிட்டு போனா இஸ்லாமிய மதம், சினிமா பாட்டு, நாடக பாட்டு, கீர்த்தனகை, இப்படி எல்லாமே தொட்டிருக்கேன். ஆமாம், தீக்காமேடை அதான் நம்ம உதவுது நமக்கு. ஐயா ரொம்ப என்னை விரும்புவார். யார்? நானும் வீரமணியை ஃபோட்டோ எடுத்துருக்கோம் ரொம்ப வருஷம் முன்னாடி. இங்கிட்டு ஐபி ஐயா பெரியசாமி, இங்கிட்ட ஐயா வீரமணி வந்தாருன்னா ராஜா வந்து பாட்டை கேட்கணும்யா, நல்லா இருக்கேன், மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கேன் அப்படின்பாரு. அவர் மேலே நான் பாடியிருக்கேன். அதாவது என்ன பாட்டுன்னா, இறந்து விட்டார் ஈவேரா என்பது பொய், இருக்கின்றார் வீரமணி என்பதுமை, பருந்தெனவே ஊர்மேயும் ஆரியத்தை ஈரோட்டின் சீர்கெழுத்தால் கூர்ந்தளிப்பார் அப்படின்னு பாடியிருக்கேன். முன்னாடி பெரியார் பத்தி இதே சிந்து பைரவில பெரியார் ஐயா ஈரோட்டிலே பிறந்து இல்ப தமிழகத்தில் அறிவு தேரோட்டி வந்தவரே, ஈரோட்டிலே பிறந்து இன்ப தமிழகத்தில் அறிவு தேரோட்டி வந்தவரே, அறிவு தேரோட்டி வந்தவரே, மடமையை மூழ்கடித்தவரே எங்கள் ஐயாவே, தந்தை பெரியார் எனும் ஐயாவே, செந்தமிழ் நாட்டினிலே பிறந்த சிந்தனை தந்தையடா. அதான் அதே பாட்டு பாடியிருக்கேன் ரொம்ப நாள் முன்னாடி. அது அப்புறம் சொல்லும் போது தக்கலை பீரப்ப பாட்டை பாடினேன். சென்னையில் 2004 அதை வெளியிட்டாங்க. அவர் தம்மாயிருச்சு. அது கவிக்கு அப்துல் ரஹ்மான் தலைமை தாங்கினார். இசைமணி யூசுப் வந்து அது என்ன பாட்டு ராகம்லாம் சரியான்னு பார்த்தார். அருமையாக இருக்குது, ராகம் சரியாக இருக்குன்னாரு அவர். 2014 இஸ்லாமிய மாநாடு நினச்சி கும்பகோணத்தில் ஒரு 12 பாடகருக்கு விருது கொடுத்தாங்க. நானும் ஒருத்தன் அதில். அப்போ என்ன எதுக்கு தேர்ந்தெடுத்தாங்கன்னா, அந்த சூஃபி இசை தொகுப்பு முத பாடினேன் நான் தான். தக்கலை பீரப்பா பாட்டு 22 ராகத்தில் அமைச்சு பாடினேன். மற்ற பாடகர்கள் இஸ்லாமிய பாடகர் எவனுக்கு சங்கீதம் தெரியாது. அப்போ என்ன என்னை கூப்பிட்டு நீங்கள் ஹிந்துஸ்தானி பாடுங்கன்னாரு. நான் சொன்னேன் ஹிந்துஸ்தானிக்கு ஒருத்தனுக்கு தெரியாது, வேணா ஹிந்துஸ்தானி ராகத்தில் நாகூர் நிஃபா பாடின பாட்டை ஒன்று வேணால் பாடுறேன் அப்படின்ட்டு புதுக்கோட்டையிலேருந்து ஒரு ஹார்மோனிய தபலா வர சொல்லியிருந்தேன். மதீனா நகருக்கு போக வேண்டும், எங்கள் மன்னர் முகம்மதை காண வேண்டும், மதீனா நகருக்கு போக வேண்டும். இந்த பாட்டு நேருக்கு நேர் நின்று நெஞ்சத்தில் முகம் வைத்து, நம்ம ஹிந்தோளம்னு சொல்லுவான், மால் கவுன்ஸ் சொல்லுவான். நேருக்கு நேர் நின்று நெஞ்சத்தில் முகம் வைத்து, நினைவும் உணர்வும் ஒன்றாய் நேசமாய் சங்கமித்து, ஆரத்தழுவியன் ஆவி பிரிய வேண்டும், அண்ணல் முகம்மதே ஷஹாதத் கூற வேண்டும், மதீனா நகருக்கு போக வேண்டும், சகமத நிசா மதீனா நகருக்கு போக வேண்டும். சங்கீதம்.
சக சகச நித நிச நிச நித மதனி தனித மகசா சகமத நிசா மதினா நகருக்கு போக வேண்டும், நாங்கள் அனைவரும் ஹாஜிகளாக மாற வேண்டும். அங்கே போன ஹாஜியா இருந்தாங்க. இப்படி பாடி முடிச்சுட்டு இறங்கினேன். மலேசியாவில ஒரு தமிழறிஞர் வந்திருந்தார். நயினார் முகமதுன்னு பேரு, பெருங்கவிக்கோ நயினார் முகமதுன்னு பேர். அவர் என்ன பண்ண, கவிக்கோட்டை கேட்டார். எல்லாம் ஒரு கவிஞர் ஒருத்தர் நாகூர் மீரான்னு சொல்லி இப்படி பார்த்தார். என்ன எப்படி இருக்கே அப்படின்னு. இஸ்லாமிய பாடகரில் சங்கீதம் பாடின பாடகர் இன்னைக்கு தான் பார்க்குறேன் அப்படின்னாரு. நேராக போனோம்னு இவர், எங்க அன்னை சங்கீதம் பண்ணாரு, மற்ற ஆளுகள் சங்கீதம் ஒரு பேருக்கு தெரியாதுன்னாரு கவிக்கோ. சரி, எத்தனை பாடகருக்கு எத்தனை ராகம் பாடியிருக்காங்கன்னாரு. நாகூர் நிஃபா உட்பட 180 பாடகர்கள் 32 ராகம் பாடியிருக்காங்கன்னாரு கவிக்கோ அப்துல் ரஹ்மான். ஏன் ரொம்ப நெருக்கமானவர் எனக்கு, கலைஞர் வலதுகை அவர். அப்போ 100 ராகம் யாரும் பாடலையாருனாரு இவர். இந்த நயினார் முகமது 50 ராகத்துக்கு வெளியே காண 100க்கு போயிட்டீங்க அப்படின்னாரு. அன்னையை நினச்சா பாடலாமா, அன்னையை நினச்சா 100க்கு மேலேயும் பாடலாம் ஐயா அப்படின்னாரு. பாடுங்கன்னு கையை பிடிச்சாரு. துவா பண்ணுங்க அல்லா கிட்ட அப்படின்னு வந்தேன். ஃபோன் பண்ணார். என்ன அந்த முயற்சியில் இருக்கீங்களான்னாரு. நிறையா செலவாகும்னே அப்படின்னு. சொல்லுங்கள் எவ்வளோ ஆகுன்னு சொல்லுங்கள், யாரையா நான் ஸ்பான்சர் பண்ண சொல்கிறேன்னா நயினார் முகமது. ஒரு வாரம் போச்சு. செக்ரட்டரி ஃபோன் பண்ணுறாரு, அப்துல் சமது, அன்னை இறந்து போனார் நயினார் முகமதுன்னாரு. எனக்கு ஆஹா, சரி ஆண்டவனுக்கு விருப்பம் இல்லை போல இருக்குது. ஆனால் அப்படி விட்டு இது ஒரு நீர் ஊற்ற நெருப்பான உள்ளே இருக்குது, எப்படியாவது நம்ம செஞ்சாகணும். ஏன்னா அவர் கவிக்கோவும் போய் சேர்ந்துட்டார் 100 ராத்துல. ஏன்னா இஸ்லாமிய பாடகர் யாரும் இல்லை, ஒரு 10 ராத்துக்குள்ளே தான் பூராமே பாடுவாங்க. அதுக்குள்ளேயே விளையாடுறது எல்லாருக்கும் அதான் தெரியும். தர்பாரிக்காரன் இப்போ அனிஃபா தொடாத, அனிஃபா மேக்ஸிமம் ஹிந்தி பாட்டு மட்டும் தான் பாடியிருப்பார். தொடாத ஹிந்தி பாட்டு மட்டும் நிறையா இருக்குது. அது ஒரு 100 ராகம் பாடணும் ஒரு ஆசை மனசுக்குள்ளே இருக்குது. என்றைக்கு நிறைவேறும்னு தெரியலை. இது போல் அது எப்படி நிறைவேற்றியாங்கன்னு நம்ம வாக்கு கொடுத்ததுக்காக அந்த நயினார் வாக்கு கொடுத்துட்டேன்.